1400 வருடங்களுக்கு முன்னாடி திருக்குர்ஆன்ல ரப்பில் ஆலமீன் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் தான் வந்து அத்தனை இலக்கியங்கள் இருக்குது. அதாவது கிமு 1500 2000க்கு முன்னாடியே சமஸ்கிருதங்கிற ஒரு மொழியில தான் இந்த வேதங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மொழி எங்க? வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, லாபம், தொழில் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளுடையது என்ன? நம்ம இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? ஸோ நம்மளுடைய பயணம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கின்றது? மனிதனாக பிறக்கின்றோம், இறந்து விடுகிறோம். இதற்கிடையில் இந்த கிடைக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா? 1400 வருடங்களுக்கு முன்னாடி திருக்குர்ஆன்ல மல்டி யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதாவது திருக்குர்ஆன் தான் கிட்டத்தட்ட முதல் முறையாக இவ்வளவு டெப்த்தாக ஓப்பனாக பிரகடனப்படுத்துது. ரப்பில் ஆலமீன் அப்படின்னாக்கா அகிலங்களின் அதிபதி. பல இடங்கள்ல திருக்குர்ஆன்ல அறிவியல் பூர்வமான விஷயங்களை சொல்லுது. பிக் பேங் தியரிலாம் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆராய்ஞ்சு பெரிய வெடிப்பு வெடிச்சது, இந்த உலக பிரபஞ்சம் பிரிஞ்சுது அப்படிங்கிறத பேசினாங்க. அந்த விஷயங்கள்லாம் குர்ஆனில் இருக்குது அப்படின்னு விட்டு பலர் அறிஞர்கள்லாம் அறிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு 10 வருடமாக தான் மல்டி யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை உலகம் எங்கும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆராய்ஞ்சதில் இந்த லெவலுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போவே பிரகடனப்படுத்திடுச்சு திருக்குர்ஆன். ஆனால் இன்னொரு உண்மை இருக்குது. இதை கிமு 1500 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிக் வேதம், அஜர்வ வேதம், சாம வேதம், இந்த மாதிரி வேதங்கள் 4 நம்ம சொல்கிறோம் பாருங்க. இந்த வேதங்களில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு ப்ராஃபட் முகமது அப்படிங்கிறோம் நம்ம. ஸோ எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே டெப்த்தாக ஒன்றோடு ஒன்று மதங்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றன. நான் இன்னொரு பைபிள்லேயும் சொல்கிறேன், பைபிள்லேயும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த எல்லாம் நம் மதங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம பேசுகிறோம் பாருங்கள், இது இவைகள் எல்லாமே ஒன்றே விஷயத்தை தான் போதிக்குது, ஒரே விஷயத்தை தான் வந்து நம்ம எடுத்துரைக்குது, ஒரே கான்செப்ட் தான் போகுது. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் அரசியலுக்கு வர்றேன். பல கட்சிகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து தத்துவம், கொள்கை இதெல்லாம் வேறையாக இருந்துட்டாலும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது கட்சிங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற, நட்புங்கிறது வேற. ஆனால் நம்ம பொதுமக்கள் நம்ம தான் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம தான் சண்டை போடுறோம். என்றைக்காவது வந்து பெரிய பெரிய தலைவர்கள், நட்சத்திரங்கள் சண்டை போட்டது நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? அவங்களாம் எவ்வளவு அழகாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கே இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம மதத்தை காட்டி, ஜாதியை காட்டி, இன்னும் பிற விஷயங்கள்லாம் பெருமைகள் பேசி நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாக்கிக்கிறோம், சண்டை போடுறோம், நம்மளே வெட்டிக்கிட்டு சாகுறோம். இது ஏன் இன்னைக்கு கான்செப்ட் பேசுனா, 3-4 நாளைக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில். 2 பசங்களுமே வாழ வேண்டிய பசங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உயிரை அநியாயமாக எடுத்துடுறோம். அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம்? இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு புரியாத வரைக்கும் புரியவே புரியாது. புரிஞ்சிச்சுனாக்கா எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அரசியல்வாதிகளை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம மட்டும் ஏன் அறியாமையிலே இருக்கிறோம்? அதாவது நம்ம கல்வியை கட்டணும், நம்ம அறிவை வளர்த்துக்கணும். கல்விங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு காலத்தில் வாழ்க்கையை சண்டை போட்டுக்கிட்டோம், இது பண்ணிட்டோம், வாழ்கிறோம், செத்து போயிடுறோம். இதெல்லாம் வாழ்க்கை. நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபை பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்காண்டி வாழணும், விட்டு கொடுக்கணும். நிறைய நம்மளுடைய கடமைகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. சண்டை போடுவதில் நம்மளுடைய பெருமை, அன்பு காட்டுதல் தான் இருக்குது, பொறுமையாக போவதில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வியாபாரத்துக்கு சம்மந்தம் இல்லாதது தான். ஆனால் நம்ம வியாபாரம் பண்ணுறோம், இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தானே வாழ்கிறோம். இது எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அன்பை பகிரணும். நமக்குள்ள வேற்றுமைகள் பல இருக்கலாம். உங்களுடைய மார்க்கம் வேறையாக இருக்கலாம், உங்களுடைய சித்தாந்தம் வேறையாக இருக்கலாம், உங்களுடைய கொள்கை வேறையாக இருக்கலாம்.
என்னுடைய கொள்கை எல்லாமே வேறு தான். ஆனால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். இதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுது. 1500 அதாவது கிமு 1500 2000க்கு முன்னாடியே சமஸ்கிருதங்கிற ஒரு மொழியில தான் இந்த வேதங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மொழி எங்க இப்போ யாராவது பேசுகிறாங்களா? அந்த மொழி எங்க? ஸோ இப்போ நிறைய விஷயங்களை நம்ம தொலைச்சிட்டாங்க, நம்ம எதையுமே பாதுகாக்கலை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவியல் விஷயங்கள் இன்னும் டெப்த்தாக போனோம்னாக்கா நம்மளுடைய சித்தர்கள் தமிழ்நாட்டில் தான் வந்து அத்தனை இலக்கியங்கள் இருக்குது. தமிழில் தான் அவ்வளோ அறிவியல் பூர்வமாக நிறைய இலக்கியங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதை இல்லாமல் டெப்த்தாக நம்ம ஆராயாமல் படிக்காமல் நம்ம என்ன ஆரோக்கியம் என்ன பண்ணுறோம்? நான் யார், நான் பெருசு, நான் மன வெளியோடு தான் இதை நான் பேசுகிறேன், மன கஷ்டத்தோடு தான் பேசுகிறேன். நான் இப்பவும் நான் சொல்கிறேன், நம்மளுக்குள்ள பல வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் ஒற்றுமைக்கு பல விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாமே ஒரே இடத்த நோக்கி தான் போகிறோம். நம்ம பிறக்கிறோம், வாழ்கிறோம், செத்து போக போகிறோம். நீங்கள் நம்புகிற கடவுளும் ஒன்று தான், ஒரே விஷயத்தான் சொல்லுது. நான் நம்புகிற கடவுளும் ஒன்று தான், ஒரே விஷயம் தான் சொல்லுது. இந்து மதம் ஒன்று மற்ற மதங்களை அழிச்சுன்னு சொல்லலை. இஸ்லாமிய மதம் ஒன்று மற்ற மதங்களை இருக்கக்கூடாது, இஸ்லாம் மதம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லலை. இஸ்லாம் இன்னும் தெளிவாக சொல்லுது, அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு. இந்து மதத்தில் பல விஷயங்கள் இருக்குது. இந்து மதம் வந்து ஒரு பல விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு கூட்டு தொகுப்பு. அது இதுக்குள்ளே நம்மளுடைய பல அறிவியல் ஆதாரங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு கீழடி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பூம்புகார். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து நம்மளை என்ன பர்பஸோ அதை விட்டுட்டு அனாவசியமான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இழந்துட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய ரெஸ்பான்ஸை நான் எதிர்பார்க்குறேன். சரியாக பேசியிருக்கேன் நான் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.